அன்பாக்சிங் டைட்டன் கிளாசிக் எல்இடி பேக்லைட் அனலாக் வால் கிளாக். நீங்கள் ஒரு நல்ல வால் கிளாக் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அமேசானில் இந்த வாட்ச் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2700 rupees அப்ராக்சிமேட்டாக ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 2025. ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் கிவன் அ நீட் பேப்பர் பேக் கவர். ஸோ அதுக்குள்ளே வந்து வாட்சை ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்சோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500 rupees வருது. பட் அமேசானில் தேர் கிவிங் இட் ஃபார் 2700 rupees. திஸ் வாட்ச் ஹேஸ் அ ஃபீச்சர் ஆஃப் சைலன்ட் ஸ்வீப் டெக்னாலஜி. இந்த கிளாக் எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்களுக்கு எந்த விதமான அந்த கிளாக் டிக் சவுண்ட் இருக்காது. இட் வில் பி வெரி சைலண்ட். ஸோ வாங்க இப்போ கிளாக் எடுத்துடலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் கிவன் அ ப்ராப்பர் கார்ட்போர்ட் பாக்ஸிங். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸிங் மேலே வந்து எம்ஆர்பி வேல்யூ கிளாக்கோட இமேஜெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே ஹவ் கிவன் பபிள் ரேப்ஸ். அதுக்குள்ளே ஒரு கவர் கொடுத்து வாட்ச் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பேக்கேஜிங் நான் சொல்லுவேன். ஸோ டெலிவரி அப்பயும் எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. அதேமாதிரி இந்த கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒயிட் பேஸ். அதேமாதிரி நம்பர்ஸ்லாம் பிளாக் கலரில் இருக்கும். நான் ஏன் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து எங்கே மாட்டினாலும் உங்கள் டைமிங் வந்து விசிபிளாக இருக்கும். அதேமாதிரி கிளாக்கோட சைட் ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் தான், கோல்டன் பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ். அதேமாதிரி இங்கே ஒரு சென்சர் கொடுத்துருந்தாங்க. அந்த சென்சர் வந்து எதுக்கு அப்படின்னா இட் ஹேஸ் அ எல்இடி லைட்ஸ். அந்த எல்இடி லைட்ஸ் வந்து எப்போ க்ளோ ஆகும் அப்படின்னா டார்க் ஆகும் போது எல்இடி லைட்ஸ் க்ளோ ஆகும். ஏன்னா நைட்டில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு டைம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சென்சர் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு லைட் க்ளோ ஆகும். அதே மாதிரி வந்து அந்த சென்சர் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் கிவன் அ பட்டன், ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் ஆட்டோ பட்டன். நம்ம ஆட்டோ மோடில் வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ டார்க் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆன் ஆகிக்கும். அதே மாதிரி அந்த எல்இடி பேக்லைட்ஸ் ஆன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து 4 பேட்டரிஸ் போடணும். அதே மாதிரி கிளாக் ஆப்ரேட் ஆகிறதுக்கு ஒரு பேட்டரி தான் போடணும். ஸோ உங்களுக்கு கிளாக் மட்டும் போதும், லைட்ஸ் வேணான்னா யூ கேன் ஆப்ரேட் இட் வித் 1 பேட்டரி. அதே மாதிரி இந்த 5 பேட்டரியுமே வந்து இந்த கிளாக்கோட அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ வாங்க இப்போ எல்இடி பேக்லைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எல்இடி பேக்லைட் வந்து பாருங்கள், இப்போ ரூம் டார்க்கர் ஆகிக்கிட்டேன். ஸோ ரூம் டார்க் ஆகும்போது இப்போ தான் எல்இடி லைட்ஸ் க்ளோ ஆகும். உங்களுக்கு டைமும் ப்ராப்பராக விசிபிளாக இருக்கும். இப்போ கர்டன்ஸை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். லைட் உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு. டார்க்கான லைட் எரியுது. ஸோ இந்த சென்சர் தான் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. எனக்கு வந்து இந்த கிளாக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி என்னோட ஹவுஸ் இன்டீரியருக்கும் இது நீட்டாக செட் ஆகிருந்துச்சு. ஸோ ஒரு 3000-3000 ஒரு வால் கிளாக் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் திஸ் வால் கிளாக். அதே மாதிரி இந்த எல்இடி லைட்ஸும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வால் கிளாக் பர்ச்சேஸ் பண்ண பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.